எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகன் கென்னடி. நான் விருதுநகர்லேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து நாம ஜபம். நாம ஜபத்தின் ஒரு வல்லமையை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த காலத்தில் குருகுல வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறதா இருந்தால் குருகுல வாழ்க்கை இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு குருநாதர் இருப்பாங்க. யாரும் போய் அவரை போய் நேரடியாக பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அங்கே தொண்டு செய்யணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். குருநாதரை பார்த்து ஆசி வாங்கி அவர்கிட்ட உபதேசம் வாங்கிறதுக்கு ஒரு 12 வருஷம் அங்கே தொண்டு செய்யணும். அங்கே என்ன தொண்டு செய்யணும்? மாடை கழுவணும், குளிப்பாட்டணும், கூட்டணும், இந்த மாதிரி அங்கே மற்ற சகல வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது 12 வருஷம் சகிப்புத்தன்மையோட பொறுமையோட நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாள் குருநாதர் கூப்பிடுவாங்க, உனக்கு இன்றைக்கி உபதேசம் பண்ண போகிறோம்ப்பான்னு. அவங்க சொன்ன உபதேசம் வந்து ஓம் அகத்தீசாய நம. இந்த உபதேசம் தான் உனக்கு கொடுத்துருக்கோம். இனிமேல் நாம ஜபத்தை நீ சொல்லு, உனக்கு தகுதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கலியுக ஞானி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கருணை கொண்டு தாயின்னு மிக்க தயவுடைய தெய்வமே, தாய்கிட்ட கூட சில வெறுப்புகள் இருக்கும், அதையும் தாண்டி கருணை உள்ளம் படைத்த நம்ம குருநாதர் வந்து அத்தனை பேரும் கருணை கொண்டு எல்லாருக்கும் சொன்ன உபதேசம் ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நாம ஜபத்தினுடைய வல்லமையை வந்து எங்களுடைய வாழ்க்கையில் குருநாதர் ஒரு முறை எனக்கு அந்த ஆற்றல் எனக்கு காமிச்சாங்க. ஐயாவுடைய வல்லமை எப்படி இருக்குன்னு. நான் ஒரு நாள் விருதுநகரில் இருந்து சுமார் ஒரு மணி இருக்கும், குடிலுக்காக நான் கிளம்பிட்டேன். வீட்டில் எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். மதுரை வந்துட்டேன். மதுரை பைபாஸ் ரோட்டில் நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது விருதுநகர்லேருந்து எங்கள் அண்ணன் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அம்மாவுக்கு திடீர்னு 2 காலுமே செயலிழந்துருச்சு, வரவே இல்லை, நீ உடனே சீக்கிரமாக திரும்பி வந்துரு, ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே குழப்படி, குடிலுக்கு நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன தடை, எதுக்கு தடை வரணும் அப்படின்னு சிந்திக்கும் போது ஐயாவுடைய அருளுரை எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே பாடமாக வருது. நீ இந்த பூமியில் உலகத்தில் நீ எந்த மூலையில் நீ இருந்தாலும் சரி, எந்த நோய் இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்காமலே நாங்கள் இங்கே இருந்தே அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை ஆற்றல் எங்களுக்கு இருக்குப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அருளையில் கேட்டிருக்கோம். எனக்கு அதுதான் உடனே ஞாபகம் வந்துச்சு. ஐயா கிட்ட உடனே வேண்டுதல் பண்ணேன், எனக்கு தெரியாது, நீங்கள் இதை பாருங்கள், எங்கள் அம்மாவை சரி பண்ணி கொடுங்க, நான் உங்களை பார்க்க தரிசனம் பண்ணுறதுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் திருப்பி விருதுநகரில் போனால் நான் என்ன செய்வேன்? என்ன செய்ய முடியும் என்னால்? நான் என்ன கடவுளா? மிஞ்சி போனால் எங்கள் அம்மா பக்கத்தில் நிற்பேன், இல்லை பணம் அங்கே ஆஸ்பத்திரி செலவழிக்கிறதுக்கு பணம் கொடுப்பேன், அவ்வளோதானே செய்ய போகிறேன், வேறு என்ன செய்ய போகிறேன்? நான் உங்களை நம்பி மட்டும் வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். அப்புறம் அப்படியே எங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறேன், நான் வந்து என்ன செய்ய போகிறேன், நீங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க, நான் பணம் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்கன்னு அப்படி சொல்கிறேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகும்போது மணி 2:30. அப்போது அங்கே டாக்டர்ஸ் யாருமே இல்லை. நர்ஸு ஸ்ட்ரெச்சர் வச்சு படுக்க வச்சு சும்மா வச்சுருக்காங்க, ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்ன செய்யன்னு தெரில. உடனே குடிலுக்கு கூப்பிட்டேன். யாருக்கான்னு பார்த்தா திருநெல்வேலியிலேருந்து சரவணன், அவர் அன்பர், இங்கே தொண்டர் வந்து அவர் இருந்தார். அவர்கிட்ட செய்தி பூரா சொன்னேன். அவர் உடனே இங்கே ரவினிட்ட சொல்லி ஐயா கிட்ட நேரடியாக போகிறாங்க. அங்கே போய் இந்த மாதிரி விருந்தினர் கென்னடி வந்துக்கிட்டு இருக்காருங்க ஐயா, அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி திடீர்னு 2 காலுமே செயல் எழுந்துருச்சா, ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்கிறாங்கய்யா, அவர் உங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா உடனே சொல்கிறாங்க, அங்கே யார் இருக்காப்பா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே விருதுநகரில் செல்வகுமார்னு ஒரு தொண்டர், எங்களுடைய அக்கா பையன், அவர் தான் விருதுநகருக்கு இங்கே குடிலுக்கு வந்தவர். அவர்கிட்ட ஃபோன் போடுன்னு சொல்லி ஐயா ஃபோனை வாங்கி உங்கள் ஆட்சி காதில் ஃபோனை வைப்பா அப்படின்னாங்க. அவர் உடனே ஃபோனை போட்டு ஐயா பேசுகிறாங்க ஆச்சின்னு சொல்லி காதில் வைக்கிறாரு. ஐயா சொன்ன வார்த்தை ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நமன்னு ஐயா ஒரு 12 முறை நாம சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்பா அவங்க ஆட்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டாங்க. வேறு ஒன்றுமே சொல்லலை. அவர் திருப்பி கூப்பிட்றாரு, ஐயா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. சரி ஐயா சொல்லிட்டாங்கல்லப்பா, வேறு உனக்கு இது இடம் வரல, சரி கூட்டிகிட்டு போ பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் காரில் வந்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் ஐயாவை நோக்கி. ஒரு 4:30 மணி இருக்கும். திருப்பி எங்கள் அண்ணன் ஃபோன் போடுறான், எந்த மருந்து மாத்திரை எதுவுமே நம்ம கொடுக்கல, அம்மாவுக்கு இப்போ கால் சரியாயிடுச்சு, பூர்ண குணமாயிட்டாங்க ஐயா, அம்மா இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னாங்க. இது சத்தியமாக அரங்கர் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து. அதனால் இந்த நாம ஜபத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குதுன்னு ஐயா எனக்கு காமிச்சாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ ஆகஸ்ட் மாதம் என் மகனுக்காக ஒரு இடம் ஒன்று வாங்குவோன்னு ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறோம். இடம் பிடிச்சி கிடிச்சு வாங்குவோன்னு அட்வான்ஸ் ஒரு 3 லட்ச ரூபா பணத்தையும் போட்டுட்டேன்.
எனக்கு மனசுக்குள்ளே ஒரே உளைச்சலாக இருக்குது. ஆசைப்படுறோமா, பேராசைப்படுறோமா, நமக்கு சொந்த வீடு இருக்குது, இது எதுக்கு நமக்கு இந்த ஆசையா தவறியா ஒரே குழப்பத்தில் இருந்தேன். அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஐயாட்டுக்கு வேண்டுதல் பண்ணுறேன். நான் சாதாரண மனுஷன், எனக்கு விருப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஆசை பாசங்கள் நிறையா இருக்கும். தவறு பண்ணியிருந்தாலோ இல்லை தப்பு பண்ணியிருந்தாலோ நீங்கள் குருவாக இருந்து என்னை மன்னிச்சு எனக்கு நல்வழிப்படுத்தி எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லி முடிச்சுட்டு அங்கே வேண்டுதல் வைக்கிறேன். பக்கத்தில் கெவிலி அடிக்குது. பொட்டால் காடு, எங்கே கெவிலிக்குனே தெரியாது. ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, கெவிலியோடைய பாசம் நமக்கு புரியாது. ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு கெவிலி மூலம் ஐயா நமக்கு ஏதோ சொல்கிறாங்க அதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. கெவிலி அடிச்சு முடிச்சு ஐயாட்ட ஏதோ எனக்கு தெரியலையா, புரிய மாட்டேங்கான்னு சொல்லிட்டு திரும்புகிறேன். ரோட்டில் ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு. என்ன தம்பிங்க இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டார். இல்லையா அந்த இடம் வாங்க போகிறேயான்னு சொன்னேன். வீடு கட்ட போகிறீங்கன்னு கேட்டார். ஆமாண்ணே, நான் கொத்தனார், வீட்டெலாம் நல்லா கட்டி கொடுப்பேன், உங்களுக்கு நல்லா எவ்வளோ சிக்கனம் பண்ணி தந்துடுறேன், எந்த இடம்னு கேட்டார். அது இடத்த காமிச்சேன். தம்பி நல்லா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்துக்கிட்டு வாங்குங்க, இந்த இடத்துல தண்ணியே வராது, நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க, நல்லா யோசித்துக்கிட்டுங்க செய்யுங்க தம்பின்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் தான் நினச்சேன், அரங்க நம்மளை எவ்வளோ அழகாக காப்பாற்றிட்டாங்களே, நம்ம இந்த இடத்துல போய் லட்சக்கணக்கில் போட்டு மாட்டியிருக்க போனோமேன்ட்டு வந்து இடத்துக்காரங்கிட்ட இல்லை தற்சமயம் பணம் பெறட்ட முடியலை, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அட்வான்ஸையும் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த நாம ஜபம் சொல்லி குருநாதரை உண்மையாக நம்பி நம்ம வேண்டுதல் பண்ணோம்னா, அன்னைக்கு பூதி சார் சொன்ன மாதிரி எந்த இடத்துல இருந்து நாம ஜபம் சொல்லி ஐயாட்ட வேண்டுனாலும் உடனே அங்கே வந்து யார் மூலமாச்சும் நமக்கு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளிச்சு நம்மளை காப்பாற்றுறாங்க. அதனால எல்லாருமே ஐயா சொன்ன மாதிரி காலையில் எழுந்த உடனேவே ஜோதி ஏற்றி, அது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஆன்மீகம் ஐயா சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாழ்க்கையில் மனுஷனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது நோயாக இருந்தாலும் சரி, பணப்பணச்சரியாக இருந்தாலும் சரி, குடும்ப சண்டையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஜோதி ஏற்றி வச்சு ஐயா நாமத்தை சொல்லி வேண்டுதல் பண்ணோம்னா அது கண்டிப்பாக நல்வழிப்படுத்தி ஐயா நம்மளை காப்பாற்றிடுவாங்க. அது சத்தியமான வாழ்க்கையில் கண்டா உண்மை உண்மை உண்மை. அதனால் எல்லாருமே என்ன செஞ்சாலும் சரி ஜோதி ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, நாம ஜபம் சொல்லுங்க. நாம ஜபத்தின் வல்லமை அவ்வளோ ஆற்றல் ஆசாண்டுன்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதனால் எல்லாருமே நாம ஜோதி ஏற்றி நாம ஜபம் சொல்லி குருநாடைய அருளாசி பெற வேணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிகர் சாமியிலே திருவடியே சரணம் சரணம். நன்றி ஐயா.